எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. கையெல்லாம் எப்படி குத்துது தெரியுமாங்க. எப்பா நம்ம அந்த பனிக்குள்ளேயே எப்படி படுத்து தூங்குறதுனால கையெல்லாம் என்ன குத்துது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே போயிடுவோம். டைம் கரெக்டாக மணி 6 ஆச்சுங்க. ஸோ சேடு, சரியான இதுங்க குளிர். ஏன்னா வெயில் வெளியே படுத்தோமா நல்லா இதாகிடுச்சு. இனி நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு பபுள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோங்க. வெயில்னா வெயில், குளிர்னா குளிர். ஆல்ரெடி மழை அந்த சைடு தான் இருக்கும். போய் இப்போவே இப்படி இனி இன்னும் 60 கிலோமீட்டரில் உத்தரப்பிரதேஷ் வர வரும். அவங்கள்ட்ட ஒரு பாய் சொல்லிட்டு போயிடும். மண்டலம் வந்துட்டுங்க பையா. ஓகே பாய். ஆ ஆ சரி, நம்ம இனி அப்படி கிளம்பிடுவோங்க. தொப்பியாவது வைப்போம், அவ்வளோத்துக்கு கஷ்டமாக இருக்குது. டெண்டு இருந்துன்னு வச்சுடுங்க, சத்தியமாக தெரியாது. டெண்டு போகிறோம்ல டெல்லியில் அந்த அண்ணா இல்லை. ஸோ வந்து அங்கே கிடைக்கிது, அதை தாண்டி தான் போகணும். சரி, டெண்டு கிழிஞ்சே தான் கொஞ்சம் சங்கடமாக நிலைமையில இருக்குது. எல்லாம் எடுத்தோமா நம்ம சார்ஜரு எடுத்துருக்கோம். எங்கே ஒரு கவன் ட்ரைவ் பண்ணி போய் பார்த்துட்டு வரோம். நம்ம குளிருதாங்க, சரியான குளிர். கையில் நைட்டு சாக்ஸு மாட்டிட்டு, கையில் ஒரு சாக்ஸு காலில் ஒரு சாக்ஸு இதெல்லாம் மாட்டிட்டு படுத்து வந்து தூங்கி கிடந்தோம். பார்த்தீங்களா, நான் வேறு லெவலில் சம்பவம் பண்ணுவேன். செல்லை மட்டும் மறந்து வச்சுட்டு போயிருந்தேன்னு வச்சுருங்க. செல்லை இங்கேயே வச்சுட்டு போயிட்டேங்க. போயிருந்தா காமெடி ஆயிருக்கும். சரி, ஒருக்கா வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். இல்லட்டாலும் இப்போ இதில் திரும்பி வந்துருப்போம். ஓகே பாய். இல்லட்டாலும் திரும்பி வந்துருப்பேன். நல்லா ஓரளவு இருந்தாங்க. ஒருத்தர் நைட்டு வந்தான், இருக்குமா அப்படின்னு. அவன் வந்து கல்யாணம் ஆகிவிட்டான். இந்த ஊர் என்ன அப்படின்ட்டு ஒரு சிலவங்க வந்து அவங்க கெத்தை காணிப்பாங்களாங்க. அந்த மாதிரி வந்து அவரு ஒரு மாதிரி கேட்டுட்டு இருந்தார். கெத்தை காணிச்சிட்டு போட்டு அவருக்கு கெத்தாக இருந்துட்டு போட்டு மதிக்கணுங்களா. ஸோ வந்து நம்ம இடம் இல்லை, அவர்கிட்ட ஒன்றும் பேசவும் முடியல, ஒன்றும் பண்ணாங்களா. அவர் பாட்டு வந்து இது பண்ணிட்டு போனார். இப்போ இவ்வளோ குளிருது, 6ஆவது வெயில் அடிக்குது. ஸோ சேடு. நான் இன்னைக்கெல்லாம் 2-3 சட்டை போட்டுட்டு உறங்கிட வேண்டியதான். இந்த குளிர்னால நேற்று வந்து நம்ம உறக்கமே இல்லாமல் ஆயிட்டுங்க. அப்போ ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இனி சைக்கிள் பயணங்கள். டீ குடிச்சாதான் தெம்பு வரும். சரி, நம்ம இனி அப்படி டீ குடிச்சிட்டு கிளம்புவோங்க. அப்போ காற்றுலேயே குளிருதுங்க. இங்கே இப்படி குளிருனா அங்கெல்லாம் போனால் என்ன பண்ணுவேன்னா சரி பார்க்க ஓ இங்கே தான் டீ குடிக்க போகிறேன். சரி, நம்ம அப்படி போகலாங்க. ஐயோ சேனல் யுவர் இன்ஸ்டாகிராம் ஐடி? Yes. ஓகே. ஸ்டார்டிங் டேட்டு? Yes. ஸ்டார்டிங் டேட்டு? Yes. This is my area. Okay. Nice to meet you. चलिए, हम भी चल रहे हैं. चलिए, और मान मंदिर में रुकना. हाँ ठीक है. அவங்களும் எங்கேயோ டெம்பிளுக்கு போகிறாவ. டெம்பிளுக்கு அவங்க வர ப்ராப்பராக பெரிய பம்பு வச்சுருக்காவ. பெரிய சாக்கு மூட்டை, பெரிய கம்பு யாராவது வந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன். இது கேமராலாம் தலைகீழ விழுந்துரும் அடிக்குது. தெரியுதா அண்ணா போகிறா. நீ நாங்கள் ரெண்டு சேர்ந்து பயணம் பண்ண போகிறோம். 2 பேர் சேர்ந்து எப்படிங்க பயணம் பண்ண முடியும்?
அவங்களும் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அவங்க என்ன வீடியோலாம் எடுத்தாங்க. அது பிறகு தான் அப்போ அவங்களே எடுக்க நம்ம எடுக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம அதில் வீடியோவை எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எடுக்கலை, அப்புறம் தான் நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோமே அப்படின்னு தோணிச்சு அவங்க எடுத்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் தான் சரி அப்போ ஆன் பண்ணி விட்டேங்க. இவங்க எங்கே இருந்துன்னா இங்கே தான் பக்கத்தில் ஹைதராபாத் அந்த இதுலேருந்து கிளம்பி வராங்க. ஏதோ டெம்பிள்னாவ லாங்குவேஜ் ஒன்றும் புரியாதுல்ல. டெம்பிளுக்கு போகிறாங்களாம். ஏதோ டெல்லி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க. அதுக்கப்புறம் இதில் பெரிய காமெடியான விஷயம் என்னென்னா, நம்ம இன்னும் சாப்பிடலை. உங்களுக்காண்டி சரி டிஃப்ரெண்ட்டு ஃபுட்டு ஏதாச்சும் கிடைக்கும், ஹோட்டல் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படி இப்படின்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு போயிட்டே இருக்குவாங்க. இன்னும் ஒரு ஹோட்டலை கண்டுபிடிக்கலை, ஒன்றும் கண்டுபிடிக்கலை. ஸோ வந்து நம்ம மறுபடியும் தபாலையே போய் சாப்பிட்றணுங்க, வேறு வழியே இல்லை. மணியை பாருங்கள், தெரியுதா என்ன மணி உங்களுக்கு? 10:21 ஆச்சுங்க. மதியம் சாப்பாடு தான் எனக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நான் 10 மணின்னு நினச்சி 10:21 ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து 55 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு. இனி வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். ஒரே மலை பிரதேசமாக தான் இருக்குது. நைட்டு தாங்க படாத பாடுபட்டுட்டேன். காலு கையெல்லாம் இழுத்துட்டு போய் ஒரு சைடு ஓடி குளிர், டென்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். தயவுசெய்து சைக்கிள் ரைடர் டென்ட் வாங்கிடுங்க, டென்ட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கு வாங்கிடுங்க. இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாகி வரும் டென்ட் இல்லாமல். நானும் அது இல்லாமல் பெட்ஷீட்டு வேறு குறைஞ்ச பெட்ஷீட்டுங்க, என்ன மாதிரி சொல்ல, பஞ்சு பெட்ஷீட் இல்லாமல் நம்ம துணி கிளாத்து நார்மல் துணி இருக்கோம்லாங்க, அந்த மாதிரி பெட்ஷீட்டாக கொண்டு வந்துட்டேன். சரி வெயிட் இருக்காத சிம்பிளாக முடிஞ்சிருமா அப்படின்ட்டு பார்த்தா குளிர் மேலே குளிருங்க. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. சரி வாங்க நம்ம இனி ஹோட்டல் தபா வந்துட்டா, தபா வந்தோ இல்லையோ, ஏன் தபா பேரம் பொழுது போவோம். தபாவில் என்ன வாங்கன்ட்டு பார்ப்போம் வாங்க. ஆர்மி இந்தியான்னு இருக்குங்க, ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டுருக்கு இதில். ஆர்மி இந்தியா தான். சரி நம்ம சாப்பிடுவோம். மணி வர 10:30, எல்லாரும் பார்க்காவ. அவங்களுக்கு மண்டை காட்டில் கிறுக்கு போய் கழிவு தேவையாக வந்து செத்து தான் போகிறாங்க. இந்த வாரத்தில் நின்று வீட்டில் இருந்தாங்கன்னா சந்தோஷம் போகிறாங்க. இதர் சைட் டிகே. சரி நம்ம இங்கே இனி சாப்பாடு எங்கே போய் வாங்கணும்னு தெரில. சாப்பிட வந்துச்சுல என்னது வாங்கி சாப்பிடன்னு பார்ப்போம். இட்லியெல்லாம் சாப்பிட்டு பல வருஷம் இட்லி தோசைலாம் சரியான வெயிலுங்க. ஆர்மிக்காரங்க வீட்டுக்கு போகிறாவளா இல்லை அட்டாக் பண்ணி போகிறாவளுன்னு தெரில. இதான் மசாலா ரைஸ், தெரியாமல் நான் இதை வாங்கிட்டேன். கொஞ்சம் தான் இருக்க வயிறு பசிக்கு வெளுத்து கட்டலான்னு பார்த்தாங்க. மசாலா ரைஸு இப்படி இருந்திருக்கு. நான் கடலைலாம் போட்டு ஒரு நாள் ஏதோ ஒரு ரைஸ் வாங்கினேன். இது நிறைய தான் பாருங்க, இல்லை ஆனாலும் காணாது நம்ம வயிறு பசிக்கு. நம்ம இது எப்படி வீட்டிலலாம் இதேமாதிரி 2 மடங்கு சாப்பிடுவோம், இது எப்படி காணும்? வீட்டில் சோறு பொங்கி போட்டே நம்மளுக்கு வீட்டில் அறுப்போம். சரி நம்ம இதை இனி சாப்பிட்டுட்டு அப்புறம் ரைடை கண்டினியூ பண்ணுவாங்க. ஏதோ மஞ்சள் சோறு மாதிரி இருக்குது, 120 ரூபா இதுக்கு ரேட்டு. எப்பா மஞ்சள் சோறில் கொஞ்சம் உள்ளி, கொஞ்சம் மிளகா, என்னெல்லாமோ போட்டிருக்கு. அவ்வளோத்துக்கு ஒரு இது எலுமிச்சை பழம், இதுக்கு 120 ரூபா. விளங்கிரும்ல. சரிங்க நம்ம சாப்பிட்டுட்டு ரைடாக கண்டினியூ பண்ணுவோம். கரெக்டாக சாப்பிட்டு எத்தனை மணிக்கு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. 11:45 நம்ம இங்கேருந்து கிளம்போம். ஆல்ரெடி 55-60 கிலோமீட்டர் 57 கிலோமீட்டர் வந்துட்டோம். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். பார்த்தீங்களா தெரியுதா? இந்த ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போகணும். ரோட்டுக்கு அந்த சைடு போயிட்டு இன்னும் உத்தரப்பிரதேசத்துக்கு 10-20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதில் வரோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்ப்போம். நான் மேப்பை இப்போ தான் ஆன் பண்ணி பார்த்தேன். அதிலேருந்து
15-20க்குள்ளே இருக்குங்க சம்திங். உத்தரப்பிரதேசன்னு போட்டோம்னா வெறும் எந்த ஊருக்குள்ள தான் கூட்டிருவோம், அங்கே தூரமாக இருக்கும். ஸோ நான் மேப்பில் டோட்டல் உத்தரப்பிரதேஷ் அப்படின்ட்டு சும்மா சர்ச் பண்ணி நம்ம லொக்கேஷனை ஆன் பண்ணாமல் சும்மா போட்டோம்னா அந்த எவ்வளோத்துக்குள்ள பார்டர் இண்டு எவ்வளோத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு காட்டும். சுற்றி டெல்லி வரைக்குமே உத்தரப்பிரதேஷ் தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாகவே டெல்லி வரைக்குமே இன்னும் 600 கிலோமீட்டர் உத்தரப்பிரதேசில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அப்பா ஹெட்செட்டை கலவாண்டுட்டாங்க, தெரிஞ்சு தானே. அட பாவிங்களா, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்தை செய்ய. இல்லை, நம்ம தான் கலவாண்டு வச்சுருக்கோம் பாக்கெட்டுக்கு. எப்படியும் ஏதாவது தூக்கிடுவானுங்க நார்த்து சைடு, உங்களுக்கு தான் தெரியுங்களா எல்லாத்துக்கும் எப்படின்ட்டு. சரி, ஒரு நனலில் நிப்பாட்டிட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுக்கணும், எடுத்துகிட்டு அப்புறம் போகணுங்க. மதிய சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குது, ஆல்ரெடி வயிறு ஃபுல்லு. இனி வந்து நம்ம 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்தது ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியது. இப்போவுமே ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடுவோம். அப்படி இப்படின்னு எப்படியே இன்னும் ஒரு 100 வச்சிடலாம். நேற்று 97, இன்றைக்கும் அதே ரேஞ்சில் வச்சிடலாங்க. ஸோ கவலை இல்லை. ஆனால் என்ன கவலைன்னா, இப்போ நம்ம அங்கே போக முடியுமா என்னன்னா ஒரு பெரிய குழப்படியில் இருக்குது, பல சிக்கல்கள் இருக்கிறது. ஸோ வந்து என்னன்ட்டு பார்க்கலாம். இன்னும் இருக்குல்ல 10-15 நாள், 10-15 நாளில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்க, நம்ம இப்படி போகலாம் வாங்க. சைக்கிளை பார்த்தீங்களா, நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. ஷோபாவா சரியான ஹீட்டுங்க, சரியான ஹீட்னா சரியான ஹீட்டு. லைட்டெல்லாம் செட் பண்ணிக்காங்க, வேறு லெவலில் தான் இருக்குது. இன்னைக்கு சாப்பிட மதிய சாப்பாடு டைம் 3 மணி. இன்னைக்கு தாபா தான், தாபா இது பெரிய தாபாவாக இருக்குது. ரேட்டு சப்பிடுவாங்க. இவர் வந்து இன்ஜினியரா நம்ம சாப்பிடுவோம். भैया, ओ भैया, हैंड वॉश. वॉश நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு ஃப்ரீயா என்கிட்ட நம்ம தான் அவருக்கு கொடுக்கணும்னு தெரியல. எதாக இருந்தாலும் நமது ஐயா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதான். தண்ணிதான், சரியான தண்ணி தான். நமக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடும், அது தண்ணியை ஃபில் பண்ணுவோம். சரி, நம்ம இனி அப்புறமா ஆன் பண்ணுவாங்க என்ன சாப்பாடு வருதுன்ட்டு. அது நிறைய நேரம் வீடியோ போயிட்டே இருக்கும், எடிட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஏற்ற முடியாது, பல பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ வந்து உள்ளே போய் சாப்பிட்டுட்டு என்ன சாப்பாடு வருதுன்னு பார்க்கலாம். முதையாக சோஃபாவில் வந்து உட்கார்ந்துருக்கோம். சோஃபாவில் வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு டைம். பிளாஸ்டிக் நோ யூஸ், டெம்பரேச்சர் ஜாஸ்தி. Plastic. Temperature. Problem? No problem. Problem. No, it is okay. It is okay. This is very tough fight. So it is oven proof will be there, no? That kind of material. You can put on a oven also, micro oven also. That is very hot. Okay. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி அப்புறம் ரைஸ். சாப்பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச அவங்க போய் கொடுத்துருவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். क्या सही बन जाएगा. हाँ बन, हाँ एक बनवा दें. हाँ बना. நல்லா இருக்கும். ஓவர் ஹீட் சூப்பராக இருக்குங்க. இந்த சிக்கன் இல்லை, இது நேம் என்ன? Potteries. பொட்ரைஸ், பொட்ரைஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு நேம். வெரி நைஸ், நல்லா இருக்கு. அது சாப்பிட்டு அது கொஞ்சம் ரைஸ். அடுத்த ரவுண்டுக்கு இறங்கியாச்சுங்க. ரைஸ் அடுத்தது சாப்பாடு. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் தான் பில்லு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைஸ் வேறு ஊற்றாடா
ஸோ வந்து அண்ணன் கொடுக்கணும், பார்ப்போம் என்ன ரிசல்ட்டு எப்படி வருது. யார் கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, நம்ம இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துற வேண்டியதான். இதுதான் மாறுமாறு வந்துருக்காங்க, இதான் என்னன்னு தெரில. கரெக்டாக 1% இருக்குங்க. சரி ஃபோன் வேறு அடிச்சிட்ருக்கு, இனிமேல் நைட்டு பார்ப்போம் ரெடியாக. பார்த்தீங்கன்னா இன்னையோட வந்து 28 நாள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. 28 நாளில் நம்ம எவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இல்லைங்க, மொத்தத்தில் கன்னியாகுமரிலேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் லடாக்குக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லடாக்குக்கு வந்து 1700 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இந்த 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் எங்கே மிஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹைதராபாத் வந்தோம்லாங்க, அந்த சர்க்கிள் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுன்னாங்களாங்க. ஹைதராபாத்லேருந்து ஆல்ரெடி வரக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் ரூட் வழியாக போனாதாங்க 4000 கிலோமீட்டர் வந்திருக்கு. நம்ம அங்கே ஓடி இங்கே ஓடி சுற்றி 150 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா மிதிச்சிருக்கோம். 4150 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ண போகிறோம். வந்து யாருமே இந்த மாதிரி அறிவாளி இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அப்படி சம்பவம் ஆகிட்டு நம்ம இப்போ இனி அதுவும் இல்லாமல் லடாக்கில் வந்து பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்ட்டு நம்ம இங்கே பல்க்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாச்சுங்க. ஸோ வந்து பார்த்திங்களா, எல்லாம் நம்ம வந்த உடனே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு. அதான் நான் சொன்னேன், பல்கில் போகும்போச்சில் சின்ன பசங்களாம் இருக்கும் போச்சில் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போது நீங்கள் அப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், பார்த்து பல்கை வந்து ஸ்டே பண்ணுங்க. இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஸோ வந்து ஆனால் யாரையுமே நம்பக்கூடாது, நம்ம சேஃபாக நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது, அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தமிழ்காரன்ட்ட இப்படி பேசினா நம்ம செவிட்டில் அடிச்சிருவாங்க. அதனால் நியூ ஃப்ரெண்ட் ஓகே அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா படுத்து தூங்க போகிறோம். இன்றைக்கி இதில் தூங்க போகிறோம்னா இங்கே இதில் தான் தூங்கணும், இதில் தூங்கணும், அப்படின்ட்டா அங்கே தூங்கணும். 2 இடம் இருக்குது. ஸோ வந்து 2 இடத்துல எங்கேனாலும் தூங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மை ஹவுஸ் மாதிரி நல்லா தூங்கிட்டு ஸ்லீப் பண்ணிட்டு மார்னிங் இனி பார்க்கலாம். அப்புறம் லடாக்கில் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க, நம்மளை உள்ளே விடலாம் அப்படின்ட்டாங்க. அதுவும் இல்லாமல் வீடியோலாம் அழிஞ்சு போச்சு. நம்ம வந்து நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம் டெய்லியும். இப்படி தாங்க கொஞ்சம் இது வந்து ஐஃபோன் வந்து 13 தாங்க வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்டோரேஜ் 128 இதுதான் வச்சுருக்கேன் அந்த ஸ்டோரேஜ். ஸோ வந்து 128 தான் வச்சுருக்கேங்க. அதனால தான் வந்து டக்குன்ட்டு ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. அது இல்லாமல் ஃபோன் வேறு ஹேங்கு அப்படி இப்படின்ட்டு பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி போய் அடங்கினா. ஸோ வந்து மண்டேல என்ன வைக்கல, சரி பரவாயில்லங்க. நம்ம வந்து ஆல்ரெடி தூங்கிட்டு படுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ரொம்ப டயர்டுங்க. இன்றைக்கி ஒருத்தைக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒருத்த என்ன சைக்கிள் பயணம் போயாச்சு. இன்றைக்கி ஒருத்தைக்கு 114 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு ரெக்கார்டு அடிச்சாச்சு நம்ம. சரி இனி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டே எவ்வளோ டே பார்க்க போகலான்னு பார்க்கலாம். பாய் சொல்லுங்கள். रौनक ढाबा पे हैं, अपने गाड़ी खड़ी है 59-68, यहीं पे अपना भाई आया है कन्याकुमारी से मिलने के लिए। भाई के लिए सैल्यूट है, इतनी साइकिल चलाते हैं भाई के लिए सपोर्ट करें, लाइक करें, चैनल सब्सक्राइब करें। ஓகே பாய், நெக்ஸ்ட் டே பார்க்கலாங்க. பாய்.